மீனாவை தன்னுடைய வீட்டில் விட்டுட்டு முத்து திரும்பியும் சவாரிக்கு போகிறாங்க. மீனா பயப்படுறாங்க. முத்து சொல்கிறாங்க, யாரும் எங்கள் வீட்டில் உங்களை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்ப வந்து முத்து வந்து சவாரிக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து ஒரு பெரும் கூட்டமாக இருக்குது. என்னடா கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ரோகிணியோட அம்மா வந்து மயக்கத்தில் வந்து கீழே விழுந்து கிடக்குறாங்க. அதை சுற்றி கூட்டமாக இருக்குது. இவங்க வந்து என்ன டாக்ஸி நிப்பாட்டிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா மயங்கி வந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நர்ஸிட்டு விசாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எப்பவும் ஏற்படுறது தான் உங்களுக்கு தலை சுற்றல் தான், அதான் வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த நர்ஸையும் வந்து கூட கூட்டிகிட்டு ஏன்டியே வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா தயங்குறாங்க. திரும்ப வந்து நர்ஸையும் அந்த அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முத்து வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் விட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரோகிணி வந்து கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதில் அவங்க அம்மா எப்படின்னா கல்யாணின்னு அந்த பேரை வந்து சேவ் பண்ணி ரோகிணியோடைய ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் நர்ஸ் சொல்கிறாங்க, ஏம்மா பாருங்கள் உங்கள் பொண்ணு தான் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குது. அப்புறம் திரும்ப அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பேசுறதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீ பொண்ணுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இவருக்கு முத்துக்கு டவுட் வருது, ஏன்னா பொண்ணே கிடையாது சொன்னாங்களே, பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி திரும்ப வந்து ஃபோனை வந்து கேட்குறாங்க. ஃபோனை வந்து அந்த அம்மா கொடுக்க தயங்குறாங்க. அப்புறம் திரும்ப கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாட்டு அவர் வந்து பேசுகிறாரு. பேசுறதுக்கு மட்டும் என்னமா வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து வெளியில் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இல்லை நான் வந்து வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து அவங்க யோசிக்கிறாரு, முத்து இந்த குரல் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் திரும்ப வந்து அந்த ஃபோனை வந்து நீங்கள் பேசி முடிச்சுட்டு அவங்க அம்மாட்டே கொடுத்துட்டாரு. கொடுத்துக்கு அப்புறமாட்டு வீடு வந்துருச்சு. வீடு வந்தவொன்னே அவங்க வந்து இறங்குறாங்க. இறங்கின அப்புறமாட்டு அந்த நர்ஸையும் வந்து கூட போகிறாங்க. கூட போட்டு அந்த அவங்க வீட்டில் கூட்டு விட்டுட்டு அப்புறம் திரும்ப வந்து அவர் போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து தெரியுது அந்த வந்து ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. அதில் யார் ரோகிணியோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. அப்புறம் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகுறாரு. ஸ்டன் ஆகிட்டு வந்து ஃபோனை திரும்ப ஒரு நிமிஷம் தாங்கம்மா அப்படிங்கிற கேட்குறாரு. அப்புறம் அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் இருந்துச்சு. இது யாருமான்னு கேட்கும்போது வந்து என் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து திரும்ப வந்து ரொம்ப துரி கேட்கும்போது தான் வந்து உண்மையாக சொல்கிறாங்க. அப்புறம் இது நான் சந்தேகப்பட்டு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட நம்பர் வாங்குறாரு. நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் மட்டும் தன்னோட மொபைல் வந்து டயல் பண்ணி பார்க்குறாரு. இது வந்து அதாவது ரோகிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அவர் மனசில் நினைக்கிறாரு, இது வந்து என் அண்ணனோட இப்போ ஒய்ஃபு எனக்கு அண்ணி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்புறம் திரும்ப வந்து மீனாக்கு ஃபோன் பண்ணுறாரு. மீனாக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சத்யா பண்ணுறாருன்னா வந்து செல்வம் வீட்டில் இருக்கிறாருல, அவர் வந்து திரும்பி கால் பண்ணுறாரு. கால் பண்ணதுக்கப்புறமேட்டு மாமா அப்படிங்கிறாரு. சொல்லு சத்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மாமா எனக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று வருது, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சத்யா நீ வந்து மொபைல்லாம் பேசக்கூடாது, ஏன்னா வந்து போலீஸ் ஒன்று தேடிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமேட்டு நானே நேரில் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து அதை வந்து கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து சத்யா போய் பார்க்க போகிறாரு. சத்யா வந்து என்ன பண்ணுறாருன்னா செல்வம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ரோகிணி தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எப்படி சரியா அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து ஏன்னா அவங்க வந்து நிறைய வந்து சிட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க, சிட்டி வீட்டு நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. சிட்டி வீட்டுக்கு எதுக்கு அவங்க வரணும் அப்படின்னு கேட்கும்போது பணம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பணம் இல்லையே, அவங்க அப்பா ஃபாரினில் தானே இருக்காங்க, அவங்க அப்பா ஃபாரினில் இருக்கும்போது அவங்க ஏன் வந்து சிட்டி வீட்டிலேருந்து பணம் வாங்க போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் திரும்ப வந்து இவரும் யோசிச்சு பார்க்குறாரு. ஏன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கொலை நடந்துச்சு. கொலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரோகிணி அந்த அதாவது அவங்க மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறத விட அதாவது இவங்க முத்துவோட மொபைலில் வாங்கி தான் வந்து ஃபோட்டோ அதிகமாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால் யோசிச்சு பார்க்குறாரு. அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு. அப்படின்னா மாமா இது வந்து இந்த மொபைலேருந்து வந்து இந்த வீடியோ வந்து லீக் பண்ணது வந்து சிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் சத்யா. அப்புறம் அவரும் யோசிச்சு பார்க்குறாரு, ஒருவேளை சொல்கிறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது பண்ணுறாரு. அப்புறம் திரும்ப வந்து அந்த இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அதே போல் அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ரோகிணியோடைய ப்ரொஃபைல் பிக்சர் தான் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போதும் அந்த பக்கம் பார்க்கும்போது ரெண்டு மேட்ச் ஆகுது. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க மனைவிட்ட சொல்கிறாரு. மனைவிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்டன் ஆகுறாங்க. ஸ்டன் ஆகி மட்டும் வந்து ரோகிணி வந்து நேரடியாக டேரெக்டாக போய் அவர் வந்து பார்க்க பண்ணால் பார்லருக்கு போகிறாரு. பார்லர் போயிட்டு வந்து இன்றைக்கி போய் கேட்கும்போது வந்து அவங்க வந்து உண்மையை சொல்லலை. பார்லர்மா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, இது உண்மையாக அப்படின்னு கேட்கும்போது வந்து அவர் வந்து என்ன வந்து முத்து என்ன நீங்கள் என்ன இங்கே வந்து என்ன மிரட்டுறீங்களா, வீட்டில் வச்சு தான் சண்டை போடுறீங்க, இங்கே வந்து சண்டை போட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் திரும்ப வந்து அவங்க சமாளிக்கிறாங்க. 2-3 டைம் கேட்கும்போது வந்து அவர் வந்து திரும்பியும் வந்து அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கல. நான் கடைசியாக கேட்க பார்லரமா உண்மையை சொன்னால் வந்து நான் போலீஸ் போயிடுவேன், அதுக்கு நான் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவங்க வந்து ஆமாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு கூட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டத்துக்கு வர மாட்டேன் இந்த விஷயத்தை வந்து சுருதிட்ட சொல்கிறாரு. சுருதிட்ட சொல்கிறதுக்கு வர மாட்டேன் இந்த மாதிரி வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து தப்பே பண்ணாத சத்யாவுக்கு பார்த்தீங்கன்னா சத்யா மேலே படி போட்டு அப்புறம் என்ன பிரிச்சிருக்காங்க. ஸோ வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதிட்ட கேட்குறாங்க. சுருதி வந்து ஒரு பக்கம் அப்படியே வந்து அமைதியாக நிற்கிறாங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஸோ இதான் வந்து இன்றைக்கி நடக்கிற வந்து ப்ரோமோவில் வந்து வரும். ஸோ இந்த இதே போல் மற்ற வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். இதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலையும்